நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போற்றிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போற்றிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த சில நாட்களாக அதிகாலை ஜெபத்திலே எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். நெகேமியா புஸ்தகத்தை தியானித்தோம், அதற்கடுத்து எஸ்தர் புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். தேவனுடைய அற்புதமான செயல்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த அற்புதமான செயல்களுக்கு பின்னதாக மொர்தெகாய் மற்றும் எஸ்தர் தேவ ஜனங்களுடைய உபவாசம் ஜெபம் முக்கிய காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நமது இந்திய தேசத்தின் பெயர் இந்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்து தேசம் முதல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே இந்தியா என்கிற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் எத்தனையோ நாடுகள், அந்த நாடுகளுடைய பெயர்கள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இல்லை. பெரும் நாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நமது தேசத்தின் பெயர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் ஒரு ராஜாவின் கீழாக இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்யப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்தி தாம் ஒருவரே நித்தியமான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எஸ்தரின் காலம் என்பதும் ஒரு ராஜா, அகாஸ்வேரு ராஜா உலகம் முழுவதையும் அரசாட்சி செய்த காலம். அன்பானவர்களே, நான் இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய கமெண்ட்ரிக்குள்ள மொத்த புஸ்தகத்துக்குள்ள நான் போகலை. ஒரு அதிகாரத்தை விசேஷமாய் ஜெபத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விருப்பப்படுகிறேன். எனக்கு இந்த அதிகாரங்களை தியானித்து கொண்டு வரும்பொழுது ஒரு பாரம் உண்டானது. இன்றைக்கு சபைகளிலே எழுப்புதல் குறைவதற்கு காரணம், விசுவாசிகளுடைய வீடுகளிலே ஆசீர்வாதங்கள் குறைந்து போயிருப்பதற்கு காரணம் ஜெப குறைவே. அதனால் ஜெபத்தை அதிகமாக்க வேண்டும் என்கிற தீவிரமான ஒரு சிந்தனையே இன்றைய செய்தியாக மாறி இருக்கிறது. மாத்திரமல்ல, அதிகாலை ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பமும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்பாக வைக்க காரணமாக இருக்கிறது. எப்படியாவது ஜெபத்தை அதிகப்படுத்தி குடும்பங்களிலும் திருச்சபையிலும் தேசத்திலும் தேவனது ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் இந்த நாளின் செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலும் மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். இந்த வசனம் எப்படி துவங்குகிறது என்று பாருங்கள். 3ஆம் நாளிலே. 3ஆம் நாளிலே என்று வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனது அற்புத செயல்கள் காணப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் உன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலியாய் கொடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது கடுமையான சூழ்நிலை, வீட்டிலிருந்து புறப்படுகிறான் மோரியா மலையை நோக்கி. அப்படி ஆபிரகாம் கடந்து செல்லும் பொழுது 1 நாள் 2 நாள் என்று கடந்து 3ஆம் நாள் வரும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தேவன் குறிப்பிட்ட அந்த பலி இடத்தை பார்க்கிறான். வழி நெடுக 2 நாட்களாக கண்ணீர், வேதனை, குழப்பம், கவலை. இந்த பாதைக்கு மத்தியிலே 3ஆம் நாள் தன் கண்களை ஏறெடுத்து அந்த பலி செலுத்தப்படுகிற இடத்தை பார்க்கிறான். அந்த 3ஆம் நாள் பலி செலுத்தப்படுகிற நாள் அல்ல, தன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலியாக செலுத்தி மறுபடியும் உயிரோடு கூட பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதத்தின் நாளாக அந்த 3ஆம் நாள் காணப்படுகிறது. இந்த சம்பவம் எதற்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது? நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் நான் மறுபடியும் அதை எழுப்புவேன் என்று. ஆண்டவர் தனது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். என்னை நீங்கள் கொலை செய்தாலும் நான் 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுவேன் என்று அந்த 3ஆம் நாளை ஆண்டவர் முன் அறிவித்தார். இன்னும் ஒரு சில உதாரணங்களை இப்படி போல சொல்ல முடியலாம். யோவான் சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாளிலே ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்திற்கு வந்தார் என்று துவங்குகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் செய்த அற்புதம் இந்த 3ஆம் நாளில் நடந்த அற்புதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். அவர் தன்னுடைய அற்புதத்தை முதல்ல ஒரு திருமண விழாவிலே நடப்பித்தார். அந்த நாள் எந்த நாள்னா 3ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் முக்கியமான சம்பவங்களை பார்த்தீங்கன்னா அந்த 3rd day முக்கியமான இடமாக இருக்கிறது. மோசே திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், 3ஆம் நாளிலே உங்கள் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசுவாவும் இதை அறிவிக்கிறார். ஸோ 3ஆம் நாள் நமக்கும் தேவனுக்கும் ஒரு அற்புதமான நெருக்கத்தை ஏற்படுத்துகிற நாள், தேவனது வல்லமை வெளிப்படுகிற நாள்.
அன்பானவர்களே, நீங்களும் ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே காணப்படுங்கள். ஆண்டவரே, அந்த 3ஆம் நாள் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அற்புதத்தை பார்க்கணும். எந்த 3ஆம் நாள்? அதுக்கு நீங்களே ஒரு அடையாளத்தை வைக்கலாம். உதாரணத்துக்கு எசேக்கியா ராஜாக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருது. நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர், அதுக்கு என்னப்பா அடையாளம் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறார், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் என்னை தொழுது கொள்ளுவாய். அதே போல் எசேக்கியா 3ஆம் நாளில் சுகமாய் எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றவனாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்தினான். 3ஆம் நாள் ஒரு அடையாளமாக கேட்டான் எசேக்கியா, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீர், எனக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ண 3ஆம் நாளில் பார். இல்லைன்னா இந்த பரிசுத்தப்படுத்தி கொண்ட மோசே சொல்கிறான் இல்லையா, இன்றைக்கும் நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. 3ஆம் நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் என்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறீங்களோ, என்னைக்கு ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள ஜபத்துக்குள்ள பொருத்தனைக்குள்ள கடந்து வர்றீங்களோ, கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த அற்புதத்தை நடப்பிப்பார். வேதத்தில் எல்லா இடங்களிலும் 3ஆம் நாளில் நான் சில உதாரணங்களை வைத்தாலும் பல சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றைக்கும் அதே வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். வேத வசனத்தை கேட்கும் போதே அதை ரிசீவ் பண்ணணும். எசேக்கியா சொல்லுகிற, ஆண்டவரே நான் குணமாவன்றதுக்கு என்ன ஆண்டவரே ஒரு சாட்சி? இந்த வசனம் எங்கூட பேசுச்சு, ஆண்டவரே நான் எப்போது இதை பார்ப்பேன்? ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. 3rd day. நான் இன்றைக்கி செய்தியின் தலைப்பு 3ஆம் நாள் கிடையாது, ஆனால் அந்த முதல் வார்த்தையை நான் எடுக்கிறேன். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்தியாய் மாறும். ஆதலால் சகோதரனே சகோதரியே, எதிர்பார்ப்போடு கூட இருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிற 3ஆம் நாள் எந்த நாள்? நாத்தான்வேல் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நாத்தான்வேலே அத்திமரத்தின் கீழே நீ உன்னை கண்டேன் என்று சொன்னதினால தேவனே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரோ, அந்த நாளிலிருந்து 3ஆம் நாள் ஒரு பெரிய அற்புதத்தை நாத்தான்வேல் பார்க்கிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்திலே இந்த வசனம் பதிகிற நாளிலிருந்து 3ஆம் நாள், அல்லது உங்களை தாழ்த்தி பரிசுத்தத்திற்காக தேவனுடைய வல்லமைக்காக அர்ப்பணித்து உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு இனி நான் உமக்காக வைராக்கியமாய் இருப்பேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கிற அந்த 3ஆம் நாள் தேவனுடைய வல்லமை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும். கவனியுங்கள், வசனத்துக்கு நேராய் மறுபடியும் திரும்புவோம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றான். 3ஆம் நாளிலே தேவனது வல்லமை நிச்சயமாக வெளிப்படும் என்பதற்கு ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரமா எஸ்தர் இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்? இந்த வசனம் சொல்லுகிறது, 3ஆம் நாள்ல எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறாள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவள் என்ன வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தாள்? நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் எஸ்தர் துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு தேவ சமூகத்திலே அழுது புலம்பி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அருமையானவர்களே, சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைக்க விருப்பப்படுகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. அன்பானவர்களே, யூத ஜனங்கள் உபவாச நாட்கள், ஜெபம் என்கிற அந்த தங்களை தாழ்த்துகிற நாட்களில் என்ன செய்வார்கள்? ஆண்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி கொண்டு தங்கள் தலைகளின் மீது சாம்பலை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே உட்காருவார்கள். சாம்பலை எல்லா நாளும் போட மாட்டாங்க, ஆனால் உபவாச நாட்களில் ரட்டுடுத்துவார்கள். மிகுந்த துயரம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு கலக்கம் இருக்குமானா சாம்பலை போட்டுட்டு இன்னும் தாழ்மையாக உட்காருவாங்க. தங்களை மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலா ஒப்பு கொடுக்கறதுக்கு சமமாக உட்காருவாங்க. அப்படி யூதர்கள் தங்களுடைய உபவாச நாட்களிலே சாதாரண வஸ்திரத்தில் இருக்க மாட்டார்கள். ரட்டுடுத்தி தங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க போவார்கள்.
சில டைம் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவோம். நான் கூட வந்திருக்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும், நல்ல ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறேன். ஆனால் யூதர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. யூதர்கள் வந்து ஜெப நேரங்களில், உபவாச நேரங்களில் தங்களுடைய நார்மல் ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. தங்களை சிறுமைப்படுத்தி கொள்ளுகிற, தங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கி கொள்ளுகிற வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். அன்பானவர்களே, பெண்கள் என்ன செய்வார்கள்? துக்க வஸ்திரங்களை அணிந்து கொள்வார்கள். அவர்கள் அலங்காரங்களை துறந்துவிட்டு, தங்களுடைய மகிமையான அந்த அலங்காரங்களெல்லாம் மாற்றிவிட்டு, சாதாரண ஒரு நிலையில் வஸ்திரத்தை, எளிமையான வஸ்திரத்தை போட்டுட்டு துக்க ஒரு சாயலை வெளிப்படுத்தும்படி தேவ சமூகத்தில் இருப்பாங்க. மூன்றாம் நாளில் என்ன நடக்கிறதுனால், எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறாள். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது என்றால், துயரமாக, வேதனையாக, வருத்தமாக துக்க வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இருக்கிறாள். கொஞ்சம் ஒரு காட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கலெக்டர் நம்ம ஊருக்கு வரார் அப்படின்னா, கலெக்டருக்கு பக்கத்தில் ஒருத்தர் டிப் டாப்பாக இருப்பார். கலெக்டருக்கு உதவியாளராக, சிஏவாக இருப்பார். நீங்கள் அவ்வளோ கூட பார்த்தவில்லை, அவருக்கு கார் டிரைவராக, அவருக்கு உதவியாளராக, பணியாளராக வருகிற நபர்களை கூட பார்த்தீங்கன்னா சும்மா டிப் டாப்பாக இருப்பாங்க. கலெக்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கம்பீரமாக இருப்பாங்க. கலெக்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே எப்படி இருப்பாங்கன்னா, ராஜ அரண்மனையில் சேவகர்களாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த கம்பீரம், ராஜாவுக்கு இணையான ஒரு கம்பீரம் அந்த வஸ்திரத்தில் இருக்கும். ஆனால் மொர்தெகாயை குறித்து பார்க்கிறோம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அந்த கம்பீரமான வஸ்திரத்தை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுட்டு தேவ சபத்தில் போய் உபவாசித்து ஜெபிக்கிறார். மொர்தெகாய் மாத்திரம் ஜெபம் பண்ணல. இதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் உள்ள யூத மக்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி அழுது புலம்பி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தரும் தாதிமார்களும் உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தெரிந்த சம்பவம்ன்றதுனால நான் அப்படியே கொண்டு போகிறேன். அன்பானவர்களே, எல்லா தேவ ஜனங்களும் நார்மல் ட்ரெஸ்ஸில் இல்லை, எல்லாருமே துக்க வஸ்திரம். ஆண்கள் எல்லாம் ரட்டுடுத்தி இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் அலங்காரத்தை கலைச்சிட்டாங்க, மகிமையை கலைஞ்சிட்டு துக்க சாயலை வெளிப்படுத்தும்படி எல்லாரும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் நாள் வஸ்திரம் மாறுகிறது. எஸ்தரை பார்க்கிறார்கள், அந்த துக்க வஸ்திரம் போகிறது. ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைகிறாள். கவனியுங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஜெபம் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு முன்பதாக உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தும். உங்களுடைய விசுவாசத்தில் உங்களை பலமுள்ளதான ஒரு பாத்திரங்களை மாற்றும். எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாய் மாற்றம் இருக்கும். உங்களுடைய வீடு அழுது புலம்புகிற வீடா இருக்குமானால், உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் வேதனையும் வருத்தமும் அழுகையும் கூக்குரலும் இருக்குமானால், அந்த சத்தத்தை கர்த்தர் மாற்ற விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக கர்த்தர் மாற்ற விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று ஜெபம். எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே மாற்றம் இருக்கும். விசுவாசத்தை பாருங்க. எஸ்தருக்குள்ள ஒரு நம்பிக்கை, இனி இந்த துக்க வஸ்திரத்துக்கு வேலை கிடையாது, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் நிச்சயமாக என்னுடைய ஜெபத்திற்கு, என் ஜெபம் வெறுமையாக மடிக்கு திரும்பி வராது. என் தேவன் ஜெபத்திற்கு பதிலை நிச்சயமாய் தருவார். அதுக்கு அடையாளம் என்னப்பா? இனி நான் துக்க வஸ்திரம் தரிக்க மாட்டேன், ராஜ வஸ்திரம் தரிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருங்க விசுவாசி? நமக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா? விசுவாசி. விசுவாசத்தில் வாழ்கிறவங்க. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். விசுவாசம் எப்படிங்க வளரும்? ப்ரேயர். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்தர் துக்க வஸ்திரம், வேதனை, அழுக, புலம்பல், சந்தேகம், பயம். ஆனால் ஜெபம் பண்ண 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 அவளுடைய மனம் மறுரூபம் அடைகிறது, விசுவாசத்தில் பலன் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள்.
அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாள் எப்பொழுதும் அழுது புலம்புகிற ஒரு பெண்மணி. வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஆனால் அவளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, சாப்பிடாமல் எப்பொழுதும் அவள் அழுது கொண்டே இருப்பாள். எத்தனை ஆற்றி தேற்றினாலும், கணவன் வந்து ஆறுதல் கொடுத்தாலும், தன்னுடைய இருதயத்திலே ஆறுதலுக்கு அவள் இடமே கொடுப்பதில்லை. அவள் சாப்பிடாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உன் பிரச்சனை மாறுமா சகோதரியே? உன் ஜெபத்தை கேட்க வீட்டிலேயும் கர்த்தர் வருவார்தான். குடும்ப ஜெபம் தேவைதான். எதற்காக தேவன் சபைக்கு ஜெப வீடு என்று பெயரை வைத்தார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். பிரேயர் ஹவுஸ். சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் கவனிக்கிறவைகளாய், என் செவி திறந்தவைகளாய் இருக்கும். ஓடி போற அன்னாள் இருதயத்தை கொட்டி ஜெபம் பண்றா, ஊத்தி ஜெபம் பண்றா. முதல்ல ஏலிக்கே புரியல, ஆசாரியனுக்கே தெரியல, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாளே, ஒருவேளை ஏதாவது போதையில் வந்துட்டு இருப்பாளோ? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சபையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? நீ ஜெபம் பண்ண வந்தேன்னா எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்கன்னு நினச்சிங்களா? ஓ, பிரதர் ஜெபம் பண்ணுறதுக்கு வந்துட்டார், ஹல்லேலூயா, அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டார்ப்பா, கையை தட்டி கூப்பிடுங்கப்பா. சொல்ல மாட்டாங்க, நக்கல் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே ஏதாவது பேசுறதுக்கு இருப்பாங்க. தூக்கி போடுங்க குப்பை தொட்டியில். மனிதனுடைய விமர்சனங்களெல்லாம் எதுக்குங்க? என் இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஊற்று நான் வந்திருக்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பேசுகிற வாய் நாளைக்கு ஆச்சரியமான காரியங்களை பேச போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவமானமாக பேசுகிற வாய் நாளைக்கு கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார். ஆச்சரியமாகவும் பேசும், எரிச்சலா பொறாமையும் பேசும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். அன்னாள் ஓடோடி வருகிறாள் தேவ சமூகத்தில். வீட்டில் உட்காரல, அவளுடைய துக்கம் அவளை வீட்டில் இருக்க விடலை. ஓடுறா தேவாலயத்துக்கு போய், நான் இருதயத்தை திறந்து நான் ஊற்ற போகிறேன். ஆசாரியனே புரிஞ்சிக்கல, குடும்பமும் புரிஞ்சிக்கல, ஆனால் என் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனை அன்னாளுக்குள்ள, ரொம்ப பாரம். அன்பானவர்களே, ஒரு பொருத்தனை பண்ணுற ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர்னா சவர கத்தி அவன் மேலே படாது. நான் அவனை ஆலயத்துக்கு கொடுத்துருவேன், அவனை நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். அவன் எனக்காக அல்ல, உமக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஜெபன்றது ஏதோ வாங்கின்னு போகிற இடம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குற இடம். அன்பானவர்களே, அன்னாளுடைய பிரேயர் அற்புதமான ஜெபம். அதனால் வசனம் சொல்லுகிறது, அவள் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஜெபம் அவளுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துச்சு. பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான், அதிகாலை ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு கேளுங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றவங்களுக்கு கேளுங்க. என் மனசில் துக்கம் இல்லாமல் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த துக்கத்தை சொல்கிறது கிடையாது, எனக்கு வசனத்தை சொல்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் என் மனசை நான் கொட்டுற இடம் அதிகாலை ஜெபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர். என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய கண்ணீரை கூட நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஏன்னா அது கலந்துக்கிற விசுவாசிகள்கிட்ட சொல்லலை, ஜெபத்தை கேட்குற கர்த்தர்கிட்ட சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன். உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாகி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை, போராட்டம் இல்லைன்னு இல்லை, கவலையே இல்லைன்னு இல்லை, வியாதியே இல்லைன்னு இல்லை. எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில் தான் என்னுடைய குடும்பம் ஊழியம் போயிட்டு இருக்குது. ஆனால் என் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கொட்டிட்டு சமாதானமாக நான் போகிறேன். உங்களுக்கு சமாதானமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன தெரியுங்களா பிரசங்கம் பண்ணுவேன், என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணிப்பார், ஏதாவது நடந்தால் நடக்கட்டும், அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்லை, தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஓடோடி வந்து இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய பாதத்தை பிடித்திருக்கிறேனோ அன்றைக்கெல்லாம் மகிமையான வல்லமையை கர்த்தர் ஊழியத்திலே, குடும்பத்திலே, சபையிலே செய்திருக்கிறார். தேவ ஜனமே, ஜெபத்தை ஃபார்மாலிட்டியாக வைக்காதீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஏதோ பாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒரு டீம், அவங்க போய் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஜெப நேரத்தை கொஞ்சம் அதிகமாக்குங்க.
இன்றைக்கி அநேக வீடுகளில் அநேக திருச்சபைகளில் ஜெபம் இல்லாத காரணத்தினால ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குது. சபையில் அற்புதம் நடக்கிறது கிடையாது. சபையில் மனம் திரும்பி ஞானசான ஆராதனையே நடக்கிறது கிடையாது. குடும்பங்களில், விசுவாசிகளுடைய வீடுகளில், பிள்ளைகளுடைய காரியங்களில் நன்மைகளை காணாத ஒரு கண்கள் பூத்து கிடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான ஊழியத்தை செய்யறதுக்கு காரணம் அவருடைய ஜெப நேரங்கள். எத்தனையோ தேவ ஜனங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணதுனால பரலோகமே அவங்க வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கிறது. நம்ம 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம், ஒரு புறஜாதி மார்க்கத்தான் ஜெபம் பண்ணா தேவ தூதனை இறங்கி வந்தாச்சு. சீஃப் அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலனை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்ற, நேரம் நீ அவன் வீட்டுக்கு போ. ஜெபம் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குவாராக. ஒருவேளை இந்த ப்ரேயரை, இந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே கொஞ்சம் ஜெபம் குறைஞ்சிச்சுப்பா, முன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணுறதில்லப்பா அப்படின்னு உங்களுடைய மனசாட்சி குத்துமானா, ஆவியானவர் உங்களை சொல்லுவார்னா இப்போவே ஒப்பு கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது நாள் வரவே வராது. 2வது குறிப்பு வைக்கிற 3 குறிப்பு. எஸ்தரின் ஜெபம் அவளுக்குள் கொண்டு வந்தது பலமான விசுவாசம். 2வது பார்த்துங்க, விசுவாசத்தோட இன்னொன்று கூட சேர்ந்துச்சு. அது என்னென்னா தைரியம், போல்னஸ். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொன்னாள். ரொம்ப ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் விடுதலையாக ஜெபம் பண்ணக்கூடிய அல்லது ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை. என்ன அங்கே சூழ்நிலை நீங்கள் பாருங்கள். இந்த 30 நாள் நான் ராஜா என்னை கூப்பிடவே இல்லை. அது இல்லாமல் இந்த தேசத்தில் ஒரு சட்டம் இருக்குது, ராஜா கூப்பிடாமல் யாராவது அரண்மனை முற்றத்துக்கு போனால் ராஜா பொற்செங்கலை எடுத்து நீட்டினா அந்த நபர் பிழைச்சா, இல்லைன்னா அந்த நபரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு மாறாத சட்டம். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அகாஸ்வேரு அரண்மனையில், அதாவது அந்த ராஜ்யபார காலத்தில், அகாஸ்வேர் என்றது ஒரு டைட்டில், பார்வோன் ஒரு டைட்டில், பிலாத்து ஒரு டைட்டில். அதாவது ராஜாவா யார் வேணுமனா இருக்கலாம், அவங்களுடைய பேர் இதுதான். இந்த ராஜ்யபார காலத்தில் பெண்களுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அரண்மனையில் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம், பெண்களுக்கெல்லாம் மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 127 நாடுகளில் உள்ள பிரபுக்கள், அதிகாரிகள், அதிபதிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாம் குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்க. ராஜா சொல்கிறான், வஸ்தியை நான் கூட்டின்னு வந்து எல்லாருக்கும் முன்னாடி காட்ட போகிறேன். எந்த குரூப்புக்கு முன்னாடி? அதனால் வஸ்தி சொல்லிவிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள் சொன்னது நியாயமான காரியம். ஆனால் பாருங்கள், அந்த ஆணாதிக்கம் எப்படி செயல்படுது பாருங்கள். உடனே அவளை தூக்கி போட்டாங்க, ராஜாத்தி என்கிற பட்டத்திலேருந்து தூக்கி போட்டாங்க. பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்தில், அந்த ராஜ்யபாரத்தில், அரண்மனையில் மதிப்பு குறைவு. இப்போ பாருங்க பிரச்சனையை பாருங்க. இப்போ எஸ்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, எவ்வளோ ஜெபம் பண்ணி எவ்வளோ கண்ணீர் விட்டு இப்போ தான் இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. இப்போது சூழ்நிலை சொல்கிறான் மொர்தெகாய், நீ போ ராஜா கிட்ட பேசு. எஸ்தர் செய்தி சொல்லி அனுப்புகிறா, இந்த தேசத்தில் இருக்கிற சட்டம் உங்களுக்கு தெரியுமா? ராஜா கூப்பிடாமல் யாராவது போயிட்டாங்கன்னா அவங்க பொற்செங்கலை நீட்டினா தான் பிழைக்க முடியும். அது இல்லாமல் ராஜா பக்கத்தில் ஒரு டீம் இருக்குது, ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு டீம் இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் ராஜாவை புகழ்றதும் ராஜாத்திய மட்டம் தட்டுறதும் அவங்களுடைய டாக். ஏதாவது ஒன்று நடந்துடும். மொர்தெகாய் சொல்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த பதவி எதுக்கு கிடைச்சிருக்குது? இந்த வாய்ப்பு எதுக்கு கிடைச்சிருக்குது? எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா? உனக்கு கிடைச்சிருக்குது. நீ உதவி செய்யறதுக்கு தான் இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துறார். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற ஒரு வழியாக வரும். எஸ்தர் தீர்மானிக்கிறா, இல்லை இல்லை நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில டைம் ப்ரேயர் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க. அவமானம் இருக்கும், போராட்டம் இருக்கும், நிந்தனை இருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயரோ அதிகாலை ஜபமோ நீங்கள் விடுதலையாக வர முடியாது. உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கும்,
இல்லைன்னா சபையில் கூட ஏதாவது என்ன இருக்கும், ஒரு ஏலி ஆசாரியம் பரியாசமாக பேசின மாதிரி சில பரியாச பேச்சுகள் இருக்கும். தடைகளை தகர்த்து கொண்டு செத்தாலும் பரவாயில்லப்பா, இந்த ஜனத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும், என் தேசத்தில் ஒரு மாற்றம் நடக்கணும், தேவன் நாம மகிமைப்படணும், நான் வரப்போகிறேன் ஜெபத்துக்கு, ஒரு பலியாக தன்னை அர்ப்பணிக்கிறது தான் அந்த ஜெப வாழ்க்கை. அன்பானவர்களே, என்ன நடக்குதுன்னா, அருமையான ஒரு செயல் திட்டத்தை எஸ்தருக்கு ஆண்டவர் தரார். நீ இதோ ஜெபத்தை முடிச்சிருக்கிற, நீ அப்படியே கண்ணீர் வடித்த முகத்தோடு போய் நிற்காத, ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டு கம்பீரமாக போய் நில்ல. ஆண்டவர் அவளுக்கு திட்டத்தை கொடுக்குறார். விஷன் ப்ரேயர் ஒரு சில திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஜெபம் பண்ண ஆண்டவர் சில திட்டங்களை கொடுப்பார். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார், இப்படி செய், உன்னோட பிஸ்னஸ் நல்லா வரும். ஈசாக்குக்கு திட்டம் கொடுத்தார், இப்படி நீ விதை, எவ்வளவு சத்துரு பறிச்சாலும் துறவுகளை தூர்த்தப்பட்டாலும் இதை பண்ணு, 100 மடங்கு பலன் வரும். ஈசாக்கு பெண்ணை பார்க்கறதுக்கு போயில்லை, தியானம் பண்ண போனான், மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர். யாக்கோபு என்ன பண்ணா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ப்ரேயர். எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ பாருங்க, அங்கெல்லாம் ஒரு செழிப்பை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு விஷன் ஆண்டவர் கொடுப்பார், இதை செய்ப்பா, உன்னுடைய லைஃப் சக்சஸா மாறும். அன்பானவர்களே, உன் வழியெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையர் காரியத்தை அவரே தானப்பா வாய்க்க செய்வார். நீ சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு என்றால் அது கர்த்தர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம் உனக்கு பக்கத்தில் இல்லைன்னா நீ தொடர்றதெல்லாம் பொண்ணாக போகாது, தோல்வியாக போயிடும். இந்த காலவெளியில் கர்த்தர் மனம் இறங்குவாராக. ஜெப நேரங்கள், நம்ம என்ன செய்வது, ஐயோ என்னமோ நடக்க போகிறதுன்னு குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தை, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமான மனப்பக்குவத்தை அந்த எஸ்தருக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு விஷனை கொடுக்கிறார், போ, இப்படி போ. ஒரு தைரியம் வருகிறது, ஒரு தரிசனம் வருகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாராகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் கழித்து ஆண்டவர் பரமேறி சென்று விட்டார். 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்தார். 40 நாள் ஆண்டவர் பரமேறி செல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? பயம். வேலைக்காரி கேட்கிறார், நீயும் அவர்களோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் தானே? நான் இல்லை. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, சபிக்கிறான், சத்தியம் பண்றான், போறான். பிரச்சனைகள் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பயம் அவனை துரத்துது, அந்த பிரச்சனைகள் அவனை துரத்துது. ஆனா ஜெபம் பண்ணிட்ட பின்னாடி அந்த சூழ்நிலையை அப்படியே எதிர்கொள்றான், ஃபேஸ் டு ஃபேஸ் அதை சந்திக்கிறான், தைரியம் வந்துடும். பிரதர் சிஸ்டர்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த பிரச்சனைகளை நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்க, எது உங்களை அழுத்திட்டு இருக்குது, ஒரு சேலஞ்சிங் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ப்ரேயரில் கடந்து வாங்க. என்ன ஜெபம் பண்ணணும் அதை கூட நான் கடந்து அப்படியே நான் இந்த சப்ஜெக்டை பார்த்துங்க. அருமையானவர்களை, ஜெப நேரத்தில் உங்களை தரித்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்களுக்குள்ள விசுவாசம் பலப்படும், தைரியம் வரும். இந்த பிரச்சனையை நான் இப்படி சந்திக்க போகிறேன்னு போய் சந்திக்க போகிறீங்க, அது ஒன்றும் இல்லாமல் போய்டும். இந்த நாய், நீங்கள் ஏதாவது ஒரு தெருவில் எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நடந்து போகிறீங்களோ பைக்கில் போகிறீங்களோ எப்படி போகிறீங்களோ, இந்த நாய் நீங்கள் போகும்போது என்ன பண்ணும், துரத்தின்னு வரும் வேகமாக. நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்து பாருங்கள், என்ன பண்ணும், வேகமாக துரத்தும். பைக்கை கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக முறுகி பாருங்கள், இன்னும் பயங்கரமாக வேகமாக போகும். எனக்கு டைம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா பிரேக் அடிச்சு நான் நிறுத்திடுவேன் வண்டியை. நாய் ஓடி வந்து குலைக்கிறதுக்கு ஓடி வர நாய், நான் பிரேக் அடிச்சு நிறுத்தினோன்னு அது குழப்பமாயிடும், என்னடா இவன் நின்றுட்டான், அது திரும்பி போயிடும். நீங்கள் நடக்கிறத கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதை இப்படி பாருங்களேன், உங்களுக்கு மனசில் தைரியம் இருந்தால். ஏன்னா நாய்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் இருக்குது, உன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கும், நீ பயப்படுறியா தைரியமாக இருக்கிறியான்னு உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கும், உன்னுடைய ஆக்ஷனை வச்சே கண்டுபிடிக்கும். அப்படி நின்று இப்படி பார்த்தீங்கன்னா அது யோசிச்சு அது பயந்து ஓடும். பிரதர் சிஸ்டர், ப்ரேயரில் நீங்கள் நல்லா தரிச்சிருங்க. நான் ஒன்று பிரசங்கத்தில் சொல்கிறேன், 2வது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.
நல்ல ப்ரேயரில் நல்லா தரிச்சிருங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை, விசுவாசத்தை ஆண்டவர் தந்துடுவார். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து ஓடுனீங்களோ அதே பிரச்சனையை நீங்கள் போய் எதிர்கொள்வீங்க. உங்களுக்கு முன்னாடி அது பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிற அபிஷேகம் பயமுள்ள அபிஷேகம் அல்ல, பலமும் தெளிந்த அன்புமுள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சபையில் நம்ம எல்லாரும் அப்படி இருக்கணும். நம்மளெல்லாம் சில பிரச்சனைகள் துரத்திட்டு இருக்குது, ஓடக்கூடாது. முதல்ல ஆண்டவரோடு கூட செட்டில் ஆகுங்க. ஜெபம் இல்லாமல் எதிர்த்து நிற்காதீங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 3 பகுதி இருக்குது இந்த வசனத்தில். 1 தேவனுக்கு கீழ்ப்படி, 2 பிசாசுக்கு எதிர்த்து நில், 3 அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 2வது பகுதியும் 3வது பகுதியும் நிறைவேறணுமா? ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்காத, அவன் உன்னை விட்டு ஓட மாட்டான், இன்னும் துரத்துவான். முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு உனக்குள்ள அந்த நெருக்கத்தை அதிகமாக்கு. ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவரோடு கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்திக் கொள். 3ஆம் நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் உறவை சரி பண்ணுங்க. சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப், 2வது அந்த ப்ரேயர். இது 2மே சாத்தானுக்கு பிடிக்காது. தேவன் கிட்ட போகிறதுக்கு தடுப்பான், ஜபத்துக்கு தடுப்பான். இந்த 2த்தை க்ளோஸ் பண்ணாவே போச்சு, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை துரத்திட்டு போகிறதுக்கு, உங்களை பயமுறுத்துறதுக்கு அவன் நல்ல பலமுள்ளவனாக இருப்பான். ஆனால் தேவனோடு கூட நல்ல உறவில் ஜபத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவன் நடுங்குவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அருமையானவர்கள், நான் முடிக்க விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நிறைய பாயிண்ட்ஸ், ஆனால் இந்த ஒரு வசனம் இது சில காரியங்களோடு முடிக்கிறேன் நான். 3வது, முதல்ல ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அவளுக்குள் விசுவாசத்தை கொடுத்தார், பலமுள்ள விசுவாசத்தை கொடுத்தார். 2வது என்ன கொடுத்துட்டார்? தைரியம், போல்ட்னஸ். பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு நல்ல விஷன், ஒரு திட்டத்தை அவள்கிட்ட கொடுத்தார். 3வது என்ன கொடுத்தார்னா ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஞானம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். கவனிங்க, இங்க 3 காரியத்தை பாருங்க: விசுவாசம், தைரியம், ஞானம். அன்பானவர்களே, நமக்கு பிரேயர் டைம்ல இந்த 3 நமக்கு ஆண்டவர் தருவார். இந்த ஜெபம் நிறைய பேர்கிட்ட இல்லாததுனால தான், நல்லா கவனிங்க, நிறைய ஃபேமிலியில் ப்ரேயர் இல்லாததுனால தான், நிறைய சபையில் ஜெபம் இல்லாததுனால தான் அந்த சபையில் விசுவாசம் குறைஞ்சிருக்குது. அந்த சபை தேவ சமூகத்தில் தைரியமாக போராடுறதுக்கு பதில் மனுஷனுக்கு பின்னாடி, அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. ஞானமாக விவேகமாக செயல்பட வேண்டிய சபை எக்கு தப்பாக பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மாட்டிக்குது. இன்னைக்கு விசுவாசிகள் குடும்பங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஜெபமே இல்லைங்க. இங்கே 9 காரியம் சொல்லப்பட்டிருக்குது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில். இந்த 9 காரியத்தில் முதல் 3 காரியம் என்னன்னா விசுவாசம், தைரியம், ஞானம். இந்த 3த்தையும் ஆண்டவர் எங்கே கொடுக்குறாருன்னா ஜெபத்தில் கொடுக்குறார். சரி, எஸ்தருக்கு என்ன ஞானம்? கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றார். கொஞ்சம் கவனிங்க. ராஜா பொற்செங்கோலை நீட்டுகிறான். எஸ்தரை பார்த்து கேட்கிறான், ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுறேன்பா. இப்போ நல்ல ஜெபம் பண்ணா விசுவாசம் வரும்னு சொன்னேன், தைரியம் வரும்னு சொன்னேன். 3வது என்ன வரும்? ஞானம் வரும். எப்படி அந்த பிரச்சனையை அணுகணும்? பிரச்சனையை சந்திக்கிறது பிரச்சனை கிடையாது, எப்படி சந்திக்கணும், எந்த விதத்தில் அதை ஃபேஸ் பண்ணணும், அந்த ஞானத்தை கத்த தருவார். ராஜாத்திக்கு எஸ்தருக்கு ஒரு ஞானத்தை கத்தர் கொடுத்தார். எப்பா, நீ என்னப்பா வேணும் உனக்கு?
ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுறேன்பா. உடனே எஸ்தர் சொல்லியிருக்கலாம், நீங்களும் நானும் போடுவோம் பார் பிளானு. ராஜ்யத்தில் பாதியா? வானா ராஜாவே, ஒரு தேசத்தை எங்களுக்கு அலாட் பண்ணிடு. 127 நாடு இருக்குல்ல, 127 நாட்டில் ஒரு நாடை எங்களுக்கு கொடுத்துரு. நான் இந்த யூத மக்கள் எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக பத்திரமா அந்த நாட்டில் செட்டில் ஆகிட்டோம், அது போதும். ராஜ்யத்தில் பாதியெல்லாம் வேண்டாம். 127 நாட்டில் பாதின்னா எத்தனை? ஏறத்தாழ 63 64 நாடுகள். 64 நாடெல்லாம் வேணாம், ஒரே ஒரு நாடு கூட என் ஜனம் நான் போய் நான் பத்திரமா உட்காந்துடுறேன். கேட்டிருக்கலாம், கேட்கல. ராஜாவே உமக்கு சித்தமானா இன்னைக்கு எப்படி விருந்துக்கு நீங்கள் வந்தீங்களோ நாளைக்கும் நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன். நாளைக்கும் நீங்களும் ஆமானும் அந்த விருந்துக்கு வரணும். என்ன பண்ணுறா? ராஜா தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்படி செயல்படுகிறாள். முதல்ல பார்க்குறோம், 30 நாள் அளவும் ராஜா கிட்ட போகவே இல்லை. ராஜா கூப்பிடாம யாராவது அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்சா க்ளோஸ் ஆயிடுவாங்க. பயத்தோடு இருந்த சூழ்நிலை மாற்றி தைரியத்தோடு போகிறாள். அந்த தைரியத்தோடு ஞானத்தோடு கூட செயல்படுறாள். உடனே அப்ளிகேஷனை போட்டுல ராஜாவுக்கும் தனக்கும் அந்த நம்பிக்கை, அந்த நெருக்கம், கான்ஃபிடன்ஸ், அந்த உறவு நல்லா பலப்படுத்தி கொள்கிறான். ப்ரேயரில் உக்காந்தவொன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னு வச்சுக்க, ஆண்டவரே இதைத்தார அதைத்தார இதைத்தார அதைத்தார, அப்படி தான் நம்ம லிஸ்ட்டை தூக்கின்னு போயிடுவோம். சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உடனே பட்டியலை தூக்கின்னு போய் கொடுத்தானா? ஜபத்தை கொஞ்சம் நம்ம ஜபத்தை நாமளே செக் அவுட் பண்ணணுங்க. என் ப்ரேயர் உங்கள் ப்ரேயரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம என்னத்தை ஜெபம் பண்ணுறோம். முதல்ல சாலமோன் செய்த ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. தேவனுக்கும் சாலமோனுக்கும் இருக்கிற உறவை இன்னும் டைட் பண்ணுறோம். ஆண்டவரை எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டீரப்பா, எவ்வளோ பெரிய தேசம், எவ்வளோ பெரிய ஜனங்களை ஆள்ற பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டீர் ஆண்டவர், நான் உமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எங்கே கனெக்ட் ஆகுது? தேவனுக்கும் சாலமோனுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆகுது. ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும்ப்பா, உங்ககிட்ட நான் கரெக்டாக நிற்கணும், பர்ஃபெக்டாக நிற்கணும், குற்றவாளி மாதிரி நிற்கக்கூடாது. அதனால் எனக்கு ஞானத்தை தாரும். தேவனுக்கும் தனக்கும். ராஜாத்தியே, என்ன வேணும் உனக்கு? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரோம். ராஜாவே, நாளைக்கு நான் என் விருப்பத்தை சொல்கிறேன், உமக்கு சித்தமானா, உமக்கு விருப்பம் இருந்தா நீரும் ஆமானும் நாளைக்கு வரணும். தனக்கும் ராஜாவுக்கு இருக்கிற அந்த உறவை, நம்பிக்கையை டைட் பண்ணுறா. நான் முடிக்கிறேன் அருமையானவர்களே. நம்முடைய ஜப நேரங்கள் மளிகைக்காரங்கிட்ட போயிட்டு ஒரு பட்டியலை கொடுப்பது போல் எனக்கு இதுதான் அதுதான், இதுவானா அதுவானா இப்படி தான் இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்துகிற ஜபமே இல்லை. என்ன ஆண்டவரே, எனக்கு இதை பண்ணிட்டீர், அதை பண்ணாமல் இருக்கிறீர், நீர் அதை பண்ணும் ஆண்டவரே, இன்னும் இந்த சூழ்நிலையை மாற்றாமல் இருக்கிறீர், இதுவா ஜபம்? ப்ரேயர்ன்ற என்னதுன்னு தெரியுங்களா? எனக்கும் உமக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். மாடல் ஆஃப் ப்ரேயர், பரமண்டல ஜபம். ஆண்டவர் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? எடுத்த உடனே அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை தரம் கற்றுக் கொடுத்தாரா? ஆண்டவரை, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில் இந்த பூமியில் செய்யப்படுவதாக. தேவனுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன். அதுக்கடுத்து தாங்க ரிக்வஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம நிறைய ஜபங்கள் பலனில்லாத ஜபமாக இருக்குது. காரணம் என்னென்னா, எடுத்தவுடனே ரிக்வஸ்ட்டு. ஆண்டவரே எனக்கு வேலையை தாரும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், இழுத்துன்னு போயினேக்குது ஆசீர்வாதம். ஆண்டவரே நானும் நீரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை எதற்கு வைத்திருக்கிறீன்னா, எனக்கும் உமக்கும் உள்ள உறவு இன்னும் ஆழமாகணும், நெருக்கமாகணும். ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பில் நான் பலப்படணும். ஆண்டவரே நீர் என்னை புரிந்து கொள்ள, நான் உம்மை புரிந்து கொள்ள இந்த ஜப நேரங்கள் பயன்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். செகண்ட் டே மறுநாளும் விருந்து நடக்குது. மறுநாளும் சேம் வேர்டு ஆகாஸ்வேரு ராஜா சொல்றார், ராஜாத்தியே உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டால் கூட நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்றாரோ அதே தான் செகண்ட் டே சொல்றார். மனம் இதமியப்படவில்லை, மனம் மதி மயங்கவில்லை. டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை கரெக்டாக எஸ்தர் அச்சீவ் பண்ணுறா. பிரதர் சிஸ்டர்ஸ், நானானாலும் நீங்களானாலும் இதில் பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களையும் என்னையும் மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்கு சத்துரு வருவான்.
பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கு இருக்குது, நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஒரு வில்லில் இருந்து அம்பு போகுதுன்னா அது ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு தான் போகுது. நிறைய காற்று வரும், நிறைய திசை மாற்றுவதற்கு சூழ்நிலை வரும், அந்த அம்பு கரெக்டாக போயிடணும். லக்கை நோக்கி நான் தொடறேன். ஆதலால் எனக்கு லாபமாக சிலது இருக்குது, எனக்கு மேன்மையாக சிலது இருக்குது, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் நஷ்டம். இதுதான் பவுலனுடைய அழகான ஒரு தீர்மானம், ஞானமான தீர்மானம். செகண்ட் டே மறுபடியும் கேட்டவுடனே ராஜாத்தி யோசிச்சிருக்கலாம், ஐயோ நேற்றும் கேட்டார் இன்றைக்கும் கேட்டார், மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை கொஞ்சம் செட்டில் பண்ணிடலாம். இல்லை, அந்த அந்த இலக்கை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த உலக மேன்மை, உலகம் காட்டுகிற பாதை ஜபத்தின் தன்மையை மாற்றலை. அதே அபிஷேகம், அதே வல்லமை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார், எரிந்து கொண்டு இருப்பேன் என் ஜீவன் எப்போதும் உமக்காய். ஐயோ, இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் ஒரு பாரம். இன்னைக்கு எரியிறேன், ஓகே ஆண்டவரே, என் ஜீவன் பிரிகிற வரை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர், நீர் எதற்காக என்னை பிடிச்சிரோ அதை பிடிச்சிட்டு நான் ஓடுறேன் ஆண்டவரே. நாளைக்கு பதவி, புகழ், பெருமை, அது இது வசதி மாறிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? லக்கை நோக்கி கரெக்டாக நான் போகணும். எஸ்தருடைய மனசு மாறவே இல்லைங்க. உலக மேன்மை, பணம், பதவி, அந்தஸ்து, சொத்து மாறவே இல்லை. அப்படியே அந்த திரி எரிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எரிகிறோமா? தொடர்ந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சா? இந்த காற்று இப்படி அடித்தோன்னு திரி அணைஞ்சிடுச்சா? மங்கி எறிகிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே மங்கி எறிகிற திரியை அணைக்காதவரே என்னை கொஞ்சம் எழுப்பி விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? கடைசியாக பாருங்கள், என்ன அழகாக அவள் அந்த ஞானத்தோடு அந்த காரியத்தை, ஜெயத்தை முடிக்கிறா பாருங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அப்பொழுது எஸ்தர், சத்துருவும் பகைஞ்சனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். கொஞ்சம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவ ஜனங்கள் திகிலடைந்து கொண்டிருந்தார்கள், கலங்கி கொண்டிருந்தார்கள். இப்போது சத்துரு கலங்குகிறான், திகில் அடைகிறான். நான் ஆராதனையில் சொன்னேன், சீஷருடைய முகம் துக்கமாக இருந்தது. சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்கள் துக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை கேவலமாக இழிவாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது பாரு, அது நம்மளை பார்த்து கேவலமாக இன்னும் சந்தோஷமாக வரும்போது வழியில் சிரிச்சு ஒரு மாதிரி பேசுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க, அவங்க சிரிப்பு துக்கமாக மாறும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த ஆமான் யூதர்களை பார்த்து சிரிச்சான். இன்னும் கொஞ்ச நாளில் உன் ஆட்டம் க்ளோஸ். யூதர்கள் கலங்கினார்கள். ஆனால் அப்படியே சாப்டர் மாறுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்போ தேவ ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆமான் திகில் அடைகிறான். ஜபத்தின் பிரதானமான வெற்றி என்னன்னா, பாதாளம் கலங்க வேண்டும், சத்துரு திகில் அடைய வேண்டும். பிரதர் சிஸ்டர், நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, நம்ம ஊழியத்தை, நம்ம பிள்ளைகளை சாத்தான் கலங்கி பண்ணி கொண்டு இருக்கிறான். முழங்கற்படிடுவோமா? அல்லேலூயா. இந்த பிரேயர்னுடைய முடிவு என்ன? ஏதோ ராஜ்யத்தில் பாதி வாங்கின்னு போகிறதா? இல்லை. சாக போகிற என் ஜனங்கள் பிழைக்கிறதா? அது மாத்திரமா? இல்லை. இவ்வளவு நாள் எங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்த சத்துரு கலங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நேர் முழங்கால நின்று அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, எங்களை திகில் ஆண்டவரே, அப்ப கலக்கம் ஆண்டவரே, பல சூழ்நிலைகளில் என்னை அழுத்தி கொண்டிருந்த அந்த சத்துரு ஆண்டவரே நிர்மூலமாக வேண்டும். முழங்கால நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைகள் கலங்கி கொண்டிருக்கிறது, தேவ ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் தங்களுடைய இடுப்புகளின் மீது கைகளை வைத்துக் கொண்டு கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலவெளியில் சபையாய் ஜெபிக்க போகிறோம், குடும்பமாய் ஜெபிக்க போகிறோம், ஊழியக்காரர்களாய் இணைந்து ஜெபிக்க போகிறோம், விசுவாசிகளாய் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார்.
ராஜ்யத்துல பாதி வாயின்னு போறதுக்காக இந்த ஜெபம் இல்ல ஆண்டவரே. சத்துருவின் தலை நசுக்கப்பட வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே சபையை மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் இந்த சபை ஜெயிக்க வேண்டும். பாதாளத்தின் வாசல்கள் தோற்க வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து ரிபா கந்தனமோ ரபலா ரி கந்தனமோ ரபலா தியந்தனமோ. உம்முடைய ஜனங்கள் சமாதானத்தை சுதந்தரிக்கணும். உம்முடைய ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த சத்துரு இல்லாமற் போகணும். உமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் இல் பொருளாவார்கள். ஒன்றும் இல்லாம போகணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஜெபத்தினுடைய ட்ராக் மாறிட்டே போதப்பா. உலகம், மேன்மை, பதவி, பணம் இல்லப்பா. ஜெபத்தினுடைய பிரதான நோக்கம் எனக்கும் உமக்கும் நல்ல நெருக்கம் உண்டாகணும். நானும் என் தேவனும். கொஞ்சம் நேர்முழங்கால நின்று ஆண்டவரே, நேர்முழங்கால நின்று ஆண்டவரே, நானும் என் தேவனும். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறீர். உம்முடைய வல்லமை இன்றைக்கும் ஆண்டவரே வெளிப்பட காத்து கொண்டு இருக்கிறது. என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மூன்றாம் நாள் அன்னைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு என்ன சோர்ந்து போயிடுவார்? அவருடைய கரம் குறுகி போயிடுச்சா? இல்லை, அவருடைய புயம், அவருடைய கரம் இப்போதும் வல்லமையோடு கூட செயல்படுவதற்கு நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை சரிப்படுத்தி தேவனுக்குள்ள நம்மளை சரிப்படுத்தி கொள்ளுவோம். ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்கெங்கெல்லாம் தூசி அடைஞ்சிருக்குதோ, நம்முடைய ப்ரேயர் லைஃப் எங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்குதோ, கொஞ்சம் அதை தட்டி எழுப்புவோம். அதிகாலையில் எழுந்து கதறி ஜெபிக்க ஆரம்பிப்போம். குடும்பமாக ஜெபிப்போம். சபையா ஜெபம் பண்ணுவோம். அண்ணால் வீட்டிலேயே புலம்பிட்டு இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. வழியில் தடை, சர்ச்சில் தடை, ஆனால் அதெல்லாம் கவலைப்படவே இல்லவோ. என் ஜெபத்தை கர்த்தர் பார்ப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்ன பேசினாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுக்கடுத்து அவ துக்கமாகவே இல்லை. எஸ்தர் அதுக்கடுத்து துக்க வஸ்திரம் தரிக்கவே இல்லை, ராஜ வஸ்திரம். அண்ணால் அப்படியே ஒரு கம்பீரமா ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. என்னம்மா, என்ன சூழ்நிலை? கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு விட்டார். இதோ ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த நிச்சயத்தை தருவாராக. அந்த விசுவாசத்தோட தைரியம், போல்ட்னஸ். பிரச்சனை எதிர்கொள்ளுங்கள் அருமையானவர்கள். பயந்து பயந்து ஓடாதீங்க. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, சாத்தானுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை கரெக்டா இன்னும் சரியா டியூன் பண்ணுங்க. எடுத்த உடனே எஸ்தர் அகாஸ்வேருகிட்ட ஆமானை பத்தி பேசவே இல்லை. எஸ்தர் ராஜாவுக்கும் தனக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டாள், உறவை பலப்படுத்தி கொண்டாள். தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்தாம சத்துருவை எதிர்த்து நிற்காத. உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை அகற்று, உன்னிடத்தில் இருக்கிற கீழ்ப்படையாமை அகற்று. உனக்கு தேவனுக்கும் நெருக்கம் உண்டாகட்டும். பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, இருக்கட்டும். நீயும் தேவனும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நானும் என் கர்த்தரும் ஹல்லேலூயா. இந்த உறவை ஸ்ட்ராங் ஆகிட்ட பின்னாடி அது அடுத்து நான் எந்த கவனத்தை செலுத்த போறேன்னா, ஆண்டவரே, இந்த துஷ்டன், இந்த ஆமான் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்து நிற்பார், அதட்டுவார், அடக்குவார். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அன்பான சகோதரனை சகோதரியை கலங்கி நின்று கொண்டிருக்காதீங்க. எடுத்த உடனே நீங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாதீங்க. ஆண்டவரே, எனக்கும் உமக்குமான உறவு சரியா? நிச்சயமா நீர் ஆண்டவரே எனக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு வெற்றியை தருவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்த
கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த ஹalleluya ஹalleluya ஹalleluya. சகோதரர் வினோத்குமார் அவர்கள் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்தில் நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, சகலத்தையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜெபமே தேவனே ஜெயத்தை தரக்கூடிய உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எவ்வளவோ தேவனே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் வந்தோம்ப்பா. உம்மண்டையில் நாங்கள் வரும்போது தேவனே பரிசுத்தத்தோடும் தேவனே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். தேவனே, உமது வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்தர் ராசாத்திக்கு தேவனே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அதுபோல தேவனே உமது அண்டையில் நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது தேவனே நீர் எங்களுக்கு தேவனே உதவி செய்ய நீர் தகுதி உள்ளவராக இருக்கிறீர். உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. உமது வார்த்தை மாத்திரமே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துது அப்பா. உமது வார்த்தை இல்லைன்னா தேவனை நாங்கள் என்றைக்கோ இல்லைப்பா. தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். யூத ஜனங்களுக்கு தேவனை எஸ்தர் மூலியமாய் தேவனை நீர் பாராட்டின கிருபைகள் தேவனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை உமது அண்டையில் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கூட தேவனை நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலே உம்மை துதிக்க வைத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.